அன்பிற்குரியவர்களே, புத்தகத்தின் உலகத்தின் மூலம் உங்களில் நான் இன்று நாம் காணப்போவது தாழ்வு மனப்பான்மை நீங்க மனையியல் மருத்துவம் அப்படிங்கிற புத்தகம். எழுதிக்கிறவங்க பிஎஸ்ஆர் ராவுங்கிறவங்க. அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொண்டு அணுகின்றேன். இவங்க இவங்களுமே தாழ்வு மனப்பான்மையில் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மாற்றங்கள் உண்டாகி நிறைய வாழ்க்கையில் சாதனைலாம் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கேன். இந்த கதை இல்லை, ஆனால் மனையியல் மருத்துவத்தை பற்றி புத்தகம். இவங்க ஏன் இதை எழுதியிருக்காங்கன்னா, அவங்களுமே பாதிக்கப்பட்டா அந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சின்ன வயசில் அவங்க அப்பா வர சொல்லி இருந்ததுனால பல இடங்கள் மாறுதற்பட்ட அனுப்புகிறாங்க. மாறுதலாகி போனதுனால அவங்க தாத்தா வீட்டில் தங்கி 1வது 10ஆம் படித்தாங்க. 1949 இன்டர்மீடியட் படிக்காண்டி சேலத்துக்கு போகிறாங்க தருமபுரிலேருந்து. அதுக்கப்புறம் அவரோட அண்ணனும் சித்தப்பா வீட்டில் தங்கி படிக்கிறாங்க, பிஏ படிக்கிறாங்க. இவருமே 2 படிக்கிறாங்க. இவர் படிக்கிறதுக்குமே அவங்க அப்பா மாதம் ஒரு 30 ரூபா தொகையை அவரோட சம்பளத்துக்கு கொடுத்துருக்காரு. அவர் குமாஸ்தாவத்தில் இருக்காரு. அவர் 120 ரூபா சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரோட சகோதரி திருமணம் பண்ணணும். படித்து வந்திருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மற்ற மாணவர்களை பார்த்து நல்லா உடை அணிஞ்சிருக்காங்க, நல்லா ட்ரெஸ் பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அது மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை படிப்படியாக உருவாகிட்டு இருக்கும்போது இவங்க அண்ணனும் படித்து வந்திருக்காங்க. இவர் படிப்படியாக அடுத்து இன்டர்மீடியட் படிப்பு முடிக்கும்போது ரொம்ப சிரமப்படுத்த முடிஞ்சிருக்காரு. 5 முறை ஃபெயில் ஆகிருக்கார். அதுக்கப்புறம் தான் அவர் பாஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுருக்காங்க. அந்த கதை இந்த புத்தகத்தில் படிச்சுட்டு வரும்போது 1949 படித்து 53 திரும்பி படித்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்து முயற்சி பண்ணுறாங்க. இவரோட படிக்கிற ஃப்ரெண்டோட அண்ணன் இராணுவத்தில் வேலை வைப்பார். அவர் விடுமுறைக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இராணுவத்தில் இப்படி நடக்குது, பலதரப்பட்ட மக்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவரும் இராணுவத்தில் சேர்ந்து அப்படி விருப்பப்படுவார். படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு அவங்க விண்ணப்பித்து வச்சுருப்பாங்க. தருமபுரியில் அந்த காலத்தில் நிறையா படிச்சுட்டு இருந்தவங்க விண்ணப்பிச்சுட்டு காத்துட்ருப்பாங்கன்னா தபாலை போஸ்ட் வரும்போது ஓடி போய் கேட்பாங்க இதுதான் வந்திருக்கா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவருக்கு அதாவது அந்த காலத்தில் 67 ரூபா சம்பளம் குமாஸ்தா கொடுத்துருக்காங்க மாநில அரசு. மத்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸ் 110 ரூபா சம்பளம். அது பெரிய லட்சாதிபதியமாக இருப்பாங்க. நம்ம அதனால் இப்படி படிப்படியாக போயிட்டு இருந்திருக்க வாழ்க்கை. இவர் அந்த மனநோயிலிருந்து எப்படி விடுபட்டார் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. தாழ்வு மனப்பாங்கிறது மிகப்பெரிய நோய். அதை எந்த மருத்துவம் குணப்படுத்த முடியாது. அவங்களாம் சரி பண்ணிக்கிறது தான். அவங்களோட மனசில் தைரியத்தை உண்டாக்கணும், நிறைய வளர்ச்சி முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையே வரலாறு சொல்லியிருக்காரு. இவர் என்ன செய்கிறாருன்னா அதுக்கப்புறம் 1949 ஒரு கடிதம் எழுதுறாரு. அதாவது மிலிட்டரி வருவதுக்கு எனக்கு மிலிட்டரியில் சார் எனக்கு ஒரு வாரண்ட் அனுப்பி வைங்க வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ஒரு விமானப்படை அதிகாரி சேர்றதுக்கு ஒரு கால்ஃபார் பண்ணுறாங்க. இது நீங்கள் பரீட்சையில் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ தான் தெரியுது யூபிஎஸ்சிங்கிறது ஒன்று இருக்குது. அது எதுனா இராணுவ அதிகாரியாக மாறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இதுக்கு படிச்சிருக்கையிலே உங்களுக்கு ஒரு டேரன் போகிறதுக்கு கால்ஃபார் லெட்டர் வருது. அதுக்கு 37,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. அப்போ கட்டணுங்கும் போது ஒரு கையில் காசு இல்லை. ஏன்னா ரொம்ப சிரமத்தில் தானே படிச்சிருக்காங்க. அப்போ அவரோட கொள்ளுப்பாட்டியோட முண்டியில் இருந்த வெள்ளி காசுகளையும் அம்மாவோட முண்டியில் இருந்த காசுகளையும் திருடி தெரியாமல் எடுத்து அந்த பணத்தை கட்டி பரிச்சை போகிறாங்க. கால்ஃபார் லெட்டர் வருது, சென்னைக்கு எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சென்னைக்கு மொரப்பூர் சென்னைக்கு 5 ரூபா 10 தம்படியாம் பைசா வந்திருக்கு. எல்லாமே சம்பவம் 1947 60 70 வரைக்கும் நடக்குது. அதான் சொல்கிறது. அதனால் தம்படிலாம் வருது. 190 தம்படி 1 ரூபாயாம். அப்போ 5 ரூபா 10 தம்படி இருந்தால் அப்போ சென்னைக்கு டிக்கெட் பண்ணி பல இடத்துல காசு வாங்கி 25 ரூபா சேர்த்துக்கிட்டு சென்னைக்கு போய் பரீட்சையும் எழுதுறாங்க. பரீட்சை போகும்போது அங்கே நிறைய பேர் ஒரு அரைக்காணிக்கு இடத்துல போயிருக்காரு. அங்கே நிறைய பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு காரில் ஸ்கூட்டர்லாம் இறங்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் ஜெயிக்க முடியுமா அதில் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் படிச்சுட்டு வந்துடுறாரு. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு திரும்பி ஒரு கால்ஃபார் லெட்டர் வருது. நீங்கள் டேராடவுனுக்கு நேர்முகத்திற்கு வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் டிக்கெட் போட்டு சென்னையிலேருந்து டேராடூன் டெல்லிக்கு போய் டெல்லியிலேருந்து டேராடூன் போகிறாரு. டேராடூனில் போய் நேர்முகத்திற்கு அட்டன் பண்ணுறாரு. அப்போ உங்களை பற்றி நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் நான் நிறைய சாதனை நினைக்கிறேன், ஆனால் இது வரைக்கும் சாதனை பண்ணல அப்படின்னு எழுதினார். அதனால் அவருக்கு இந்த நேர்முகத்தில் வெற்றி பெற முடியல. அப்போ திரும்பி டேராடூன் இந்தியாவுக்கு தமிழ்நாடு திரும்பும்போது
நினச்சி பார்க்குறாரு நமக்கு தோல்வியோட காரணம் என்ன அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆங்கிலம் பேச முடியல. ஆங்கிலம் பேச முக்கிய காரணம். ரெண்டாவது வந்து தாழ்வு மனப்பானை வெளிப்படுத்திட்டோம் நம்ம வந்து, அதனால் வந்து இனிமேல் வந்து தாழ்வு மனப்பானை இருக்குங்கிறத காமிச்சிக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு. இதுக்கிடையில் வந்து அவர் வந்து ஒரு அருமையான புத்தகங்கிறத படிக்கிற வாய்ப்பு இருக்குது. டேல் கர்னேகி அப்படின்றவங்க எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், எப்படி நண்பர்களிடம் வெற்றி பெறுவது, மக்களிடம் செல்வாக்கு செலுத்துவது எப்படி அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த புத்தகம் வந்து 30 மில்லியன் பிரதிகள் விற்பனை சாதனை படுத்த 1936 வெளிவந்த சுய முன்னேற்ற புத்தகம். இதை வந்து அவங்க படித்து அதுக்கப்புறம் தான் அவங்க படித்ததுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு உந்து சக்தி ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த தாழ்வு மனப்பான்மைலாம் விட்டு நம்ம வேறு மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தகம் வாசிக்கிறேன்னு இது உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து 1953 வந்து மேற்கொண்டு பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அவன் அப்பாவும் விரும்புகிறார் படிக்க வைக்கணும்னு சொல்லி. அப்போ இவங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில் AMIE அப்படிங்கிற படிப்பு வந்து UPSC வந்து அங்கீகரிக்கப்பட்டது, BE இணையானது அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணோடனே ஒரு 3வது நாளே அவங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி கால் லெட்டர் அனுப்பிடுறாங்க அந்த கல்லூரியிலேருந்து. இவர் 1953 போய் அந்த கல்லூரியில் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த படிப்பு மிகவும் கடினமானது, ரொம்ப சிரமமானது அப்படின்னு. அதையுமே அவர் படிக்கிறாரு. முயற்சி பண்ணி கணித பாடம் வந்து ரொம்ப வீக்காக முயற்சி பண்ணி ஒரு நாளைக்கு தினசரி 12 மணி நேரம் படிப்பாராம். வகுத்து வச்சுக்கிட்டு குறிப்பெடுத்துட்டு படிப்பாராம். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சிருக்காரு. அவங்க அப்பா வந்து பணம் அனுப்பியிருக்காரு. ஒரு மாதத்துக்கு 75 ரூபா அனுப்புகிறான். அவன் அப்பா இவர் கல்லூரி படிக்கும்போது அவங்க அப்பா வந்து டெப்டி தாசில்தார், அவருக்கு 200 சம்பளம். இந்த 200 சம்பளத்தில் இவர் 75 ரூபா அனுப்பி வச்சுருவாராம். ஆனால் 1 ரூபா வந்து இவருக்கு வருமானம் வரும் அப்படித்தான் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவார் அவங்க அப்பாவுக்கு. அந்த காலத்துலேயே அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அரசு ஊழியர் பண்ணால் வருமான வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் மாதம் 1 ரூபா பிடிச்சிருவாங்களாம். நிறைய சிரமங்களிடையே அப்பா படிக்க வச்சுருக்காரு. 4 வருஷம் படித்து முடித்தா தான் இவரை வச்சு தான் 2 தங்கைகள் கல்யாணம் பண்ணணும் குடும்பத்தை நம்பியிருக்காரு. ஆனால் வந்து இவர் ரொம்ப கடும் முயற்சி பண்ணி படித்து 1958 இவர் வந்து இந்த AMIE படிப்பை முடிக்கிறார். முடித்ததுக்கப்புறம் ஒரு பாலிடெக்னிக்கில் வந்து இவருக்கு வந்து பேராசிரியர் பணி வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறமா அவர் அங்கே இருந்துக்கிட்டே வந்து பேப்பரில் படித்து விண்ணப்பங்கள் அனுப்புகிறாரு. இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக இருக்கும்போது தொழில்துறை முன்னேற்ற 5 திட்டங்களை வகுத்து தொழிலகங்களையும் தொழிற்சாலை உருவாக்குறதுக்காண்டி அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இன்ஜினியர் தேவைப்படுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு மத்திய பிரதேசத்தில் பிலாய்ங்கிற ஊரில் எஃகு தொழிற்சாலை ஒன்று உருவாக்க போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இவங்களோட இன்டர்வியூக்கு வந்து நிறைய இன்ஜினியராக வந்திருக்காங்க. இவர் பார்த்துட்டு எதுவுமே கேட்கல, சர்டிஃபிகேட் பார்த்துட்டு உடனே டெப்டி இன்ஜினியராக வந்து சேர்ந்துக்க அப்படின்னு சொல்லி பணி வாய்ப்பு கொடுத்துட்றாங்க. அங்கே வந்து சேர்ந்து 2 வருஷம் பணி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அங்கே ரஷ்ய இன்ஜினியர்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. அதற்கு இடையிலே வந்து இவர் வந்து இவரோட ஆசை வந்து இராணுவத்தில் படித்து வந்து பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட ஊரில் பார்த்து அவங்களோட வந்து நம்ம ஒரே அடி நம்ம அவங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சிறு வயசு ஆசையை நிறைவேற்ற அப்படின்னு திரும்பியும் வந்து அவர் வந்து இராணுவத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு, விண்ணப்பம் செய்கிறாரு. அப்போ அங்கேருந்து UPSCலேருந்து நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வுக்கு திரும்ப டேரக்டர் வாங்க அப்படின்றாங்க. இப்போ முன்ன மாதிரி இல்லையா, இவர் நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கு, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய அறிவு திறனாக வளர்ந்துருக்கு. அதனால் நம்ம போன முறை நம்ம விட்டதான்னு கவலைப்படக்கூடாது, நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அந்த நேர்முகத் தேர்வில் வெற்றி பெறாரு. அப்போ அது வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் 1 வருஷம் கடுமையான பயிற்சியை நிறைவு செஞ்சு இராணுவ அதிகாரியாக வந்து அவர் வந்து பணியேற்றார். பணியேற்று 21 வருடங்கள் பணிபுரிந்து ரூபாய் 800 சம்பளமாக அப்போ வந்து கடைசியாக அவர் ஓய்வு வரும்போது 1981 ஓய்வு வரும்போது 1800 சம்பளமும் 800 ரூபாய் கிராக்கி இப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு நிறைய கணக்கு ஒருக்காக சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்ததுக்காண்டி உங்களுக்கு தகவலுக்கான்னு சொல்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இன்று வாசியுங்கள் நான் கேட்டிருக்கேன். பாம்பன் கிளைநூற்றுக்கு வாசியுங்கள், நூலகங்கள் எங்கெல்லாம் பண்ணுவாங்கலாம் சொல்லி வாசியுங்கள். இவர் வந்து இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றாலும் எழுத்துப்பணியை மேற்கொண்டிருக்கார் 30 வருஷமாக. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, 12 சுயமுன்னேற்ற நூல்களையும் 12 நாவல்களும் எழுதியிருக்கேன். குழந்தை வளர்ப்பு கலைங்கிற ஒரு நூலுக்கு வந்து தமிழரசோட அவார்டு கிடச்சிருக்குது. தெய்வம் காத்திருக்கு அப்படிங்கிற புத்தகம் வந்து நூல் வந்து தனியார் கல்வியில் வந்து பாடமாக வைக்கப்பட்டிருக்கலாம். இப்படி அவர் நிறையா வந்து எழுத்துப்பணி ஏற்பட்டிருக்காரு. 1981 ரிட்டையர்ட் ஆனாலும் சென்னையில் வந்து 71 ஒரு வீடு கட்டுறாரு சென்னையில். அப்போ 81 வந்து வீட்டில் வந்து சேர்ந்து ரிட்டையர்ட் ஆகி 81 இருக்கும்போது
சென்னையில் வந்து எண்ணூரில் வந்து பிர்லாவோட ஒரு தனியார் நிறுவனத்தோட பணிக்கு சேர்றாரு. அவங்க வந்து கென்யாவில் வந்து ஒரு பேப்பர் மில்லோட டைப்பில் இருக்காங்க. அங்கே வந்து அங்கே உள்ள கனடா நாட்டு மிஷின்களை வந்து சரியாக வேலை செய்ய முடியல. அதை பார்த்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அது சம்மந்தமாக நீங்கள் அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அனுப்பிக்கிறாங்க கென்யாவுக்கு போய் 3 மாதம் தங்கி அந்த பேப்பர் மில்லில் என்னென்ன பண்ணுறாங்க, அந்த கென்யாவில் வந்து அந்த வெபிஏப்புங்கிற இடமா அந்த இடத்துல வந்து பேப்பர் மில் இருக்குது. பேன் ஆஃப்ரிக்கன் பேப்பர் மில் சொல்லி. அப்போ அந்த பேப்பர் மில்லுக்குன்னு தனியாக மரங்கள்லாம் வளர்த்து உயரமான மரங்களை வந்து வெட்டி பேப்பர் மில்லுக்கு அனுப்புவாங்கன்னா அங்கேருந்து பேப்பர் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுமா. இந்த அனுப்பப்படுற இடையில வந்து இந்த மிஷின்கள்லாம் கெட்டு போகிறது, எக்யூப்மெண்ட்ஸு சரி பண்ணுறது பற்றிலாம் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 200 பக்க கட்டுரையை வந்து இந்த கம்பெனிக்கு வந்து சமர்ப்பிக்கிறார். 70 பரிந்துரையும் பண்ணுறாங்க. இந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஏற்றுக்கிட்டு இவர் வந்து பாராட்டி நிறைய சம்பளம் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பெரிய அனுபவமாக சொல்கிறார். நான் ஒரு தாழ்வு மனையோட கஷ்டப்பட்டேன். நான் வந்து ஒரு சுயமுன்னேற்ற என்னோட, அதாவது டேல் கார்னெகியோட ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படித்ததுனால என்னோடய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஆச்சு. அதே மாதிரி நான் வாசகசாலையில் போய் 1950 தருமபுரியில் படிக்கும்போது கல்கியோட பத்திரிக்கையில் வந்து வீலிநாதன் அப்படின்னு மாந்தொருள் மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு தொடர் வந்து காந்தியை பற்றி, காந்தியோட சுதந்திர படத்தை பற்றி, தென்னாப்பிரிக்காவில் கஷ்டப்பட்டது, இப்படி நிறைய சம்பவங்களை வந்து சொல்லி அதெல்லாம் படித்தது வந்து என்னோடய மனசில் மாற்றத்தை உண்டாக்குச்சு. நான் என்னோடய வாழ்க்கையில் முன்னேறி உண்டாச்சு. அதனால் முன்னேறி இன்றைக்கி வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. அதனால் இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. வாசித்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எனக்கே நிறைய தெரிய வருது. அதனால் நீங்கள் வாசிக்கலாம். இன்று வாசியுங்கள், நாளை நடத்துங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நம்புகிறேன்.